அமைச்சை தோற்றுவிக்க பரிசீலிக்கிறது மடானி அரசு. நீதி பரிபாலனம் இன்னும் சீராக இயங்குவதை உறுதி செய்யும். ஆயுதப்படை உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் தற்காப்பு கழகத்தின் தோற்றத்தை பாதிக்கவில்லை. இந்து ஆலயங்கள் தமிழ் பள்ளி விவகாரங்களை இனி டத்துஸ்ரீ ரமணனே கையாள்வார், உறுதிப்படுத்தியது பிரதமர் அலுவலகம். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். சட்ட அமைச்சை தோற்றுவிக்க மடானி அரசு பரிசீலிக்கிறது. நாட்டின் நீதி பரிபாலன சூழலியல் முறைப்படியும் ஒருங்கிணைந்தும் இயங்குவதை அது உறுதி செய்யும். வட்டார பங்காளிகளுடன் மேலும் பொருள் பொதிந்த தொடர்பை மலேசியா மேற்கொள்ளவும் அது வழிகோலும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கோடி காட்டினார். மலேசியா சட்ட அமைச்சை தோற்றுவிப்பதன் வாயிலாக ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயும் சட்ட இறையாண்மையை முன்னேற்ற இயலும். அண்டை நாடுகளுடன் சிறந்த நட்புறவை பேணுவதுடன் நீதியும் பொறுப்பும் கொண்ட நாடாக வட்டாரத்தில் மலேசியா தம்மை வலிமைப்படுத்திக் கொள்ளவும் அந்த நடவடிக்கை வழிகோலும் என பிரதமர் சுட்டினார். ஆசியான் சட்ட ஆய்வரங்கில் டத்துஸ்ரீ அன்வார் முதன்மை உரையாற்றினார். பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒத்மன் சாயேட், துணை அமைச்சர் எம் குலசேகரன், ஆசியான் தலைமை செயலாளர் டாக்டர் கவ் கிம் ஹான் ஆகியோரும் அதில் கலந்து கொண்டனர். 2025 ஆசியானுக்கு தலைமை ஏற்றிருக்கும் மலேசியா அனைத்தையும் உள்ளடக்கிய நிலையான எனும் கருப்பொருளை முன்னிலைப்படுத்தியுள்ளது. அவ்வகையில் அனைத்தையும் உள்ளடக்கியது எனும் போது ஒவ்வொரு மாந்தருக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும், ஒவ்வொரு தலைமுறைக்கும் சட்டம் பயனளிக்க வேண்டும் என்று துணிக்கிறது என பிரதமர் விவரித்தார். நீதி என்பது கொள்கையோடு நின்றுவிடக்கூடாது. மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் அதனை உணர வேண்டும். சட்டங்கள் மக்களை பாதுகாக்கப்படும் நோக்கத்தில் மட்டுமே வலுப்படுத்தப்பட வேண்டும், மாறாக அச்சுறுத்தவோ புறக்கணிக்கவோ அல்ல என்றும் அவர் எடுத்துரைத்தார். சட்டக்கழகமும் முறைமையும் உருவாக்கப்படுவதில் நிலைத்தன்மை அவசியம். அவை காலம் நெடுகிலும் பயன்படுத்த ஏதுவானவையாக விளங்க வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் அழுத்த கூறினார். விடுதலை பெற்ற சுதந்திரமாக இயங்கக்கூடிய மக்களாட்சியை அடிப்படையாக கொண்ட நாட்டுக்கு சட்ட முறைமையும் நீதி பரிபாலனமும் முதன்மை தூண்கள். எனவே அவற்றுக்கு தொடர்ந்து மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். நிர்வாக கழகத்துக்கும் நீதித்துறைக்கும் இடையிலான அதிகார திமிர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வகையில் அவற்றின் அதிகாரங்களை பிரிப்பதன் கோட்பாட்டை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். மலேசியா உட்பட ஆசியான் நாடுகள் அனைத்தும் இத்தகைய இக்கட்டான தருணத்தை கடந்தே வந்திருக்கின்றன. அதேவேளை அதிகார ஆணவம் நீதித்துறையை பலவீனமாக்கிவிடும். அது நீதி கழகங்களில் கையூட்டு அதிகார முறைகேடு என்று ஊழலுக்கு வழிகோலும் என்பதை பிரதமர் சுட்டினார். நாட்டின் சட்ட முறைமை உயர் நெறியை வலுவூட்ட பல்வேறு மறுமலர்ச்சி நடவடிக்கைகளை மடானி அரசு மேற்கொண்டு வருகிறது என்றும் டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். தாய்லாந்து கம்போடிய எல்லையில் சண்டை நிறுத்தத்தை கண்காணிக்கும் படையின் எண்ணிக்கையை அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அந்த வட்டாரத்தில் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் நோக்கத்தை மட்டுமே அது கொண்டிருக்கிறது, மாறாக தலையிடுவதற்கு அன்று என டத்துஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். தாய்லாந்து கம்போடிய எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கும் ஆசியான் இடைக்கால கண்காணிப்பு படை உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் சமமாக பிரிக்கப்பட வேண்டும். பேங்காக்கில் இப்போது 10 பேர் செயல்படும் வேளை ஃப்னோம் பென்னில் 2 மட்டுமே உள்ளனர். எனவே அங்கு மேலும் 8 பணியமர்த்தப்பட வேண்டும். எண்ணிக்கை போதாவிட்டால் மற்ற படைகளில் இருந்தும் வீரர்களை இரவல் பெறலாம் என பிரதமர் ஆலோசனை தெரிவித்தார். 2025 ஆசியான் சட்ட ஆய்வரங்கை நிறைவு செய்து வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். ஆசியான் சமூகத்தில் நீதிக்கான வாய்ப்பை மேம்படுத்துதல், முழுமையான வளர்ச்சிக்காக சட்ட ஒத்துழைப்பை அணுக்கப்படுத்துதல் எனும் கருப்பொருளில் அந்த ஆய்வரங்கு நடைபெற்றது. தாய்லாந்து கம்போடிய சண்டை நிறுத்த செயலாக்கத்தை கண்காணிக்க மேலும் அதிகமான அனைத்துலக கண்காணிப்பாளர்களை அனுப்பும் பரிந்துரையை தாய்லாந்து இடைக்கால பிரதமர் ஃபும்தாம் வெச்சாயாச்சாய் நேற்று நிராகரித்தார்.
அரச மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம்மின் சில உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம். அதனால் நாட்டின் ஒட்டுமொத்த தற்காப்பு கழகமும் பாதிக்கவில்லை. மக்களால் மதிக்கப்படும் ஒரு படையாக ஏடிஎம் தொடர்ந்து விளங்குவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூருடின் தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் நம்பிக்கைக்கு பாத்திரமானது ஆயுதப்படை இன்னமும் செயலாற்றுகிறது. ஏடிஎம்மின் உயர் நெறியையும் மாண்பையும் பாதுகாக்கக்கூடிய அதன் உறுப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தற்காப்பு அமைச்சு கடுமையாக கருதுவதாக டத்தோஸ்ரீ முகமது காலித் குறிப்பிட்டார். அவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் அது தேசிய பாதுகாப்பு கழகத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கும் என அவர் சுட்டினார். குற்றம் இழைப்போர் எவராக இருந்தாலும் அவர் சட்டப்பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை அது உணர்த்துகிறது. 2025 தேசிய மாதத்தை முன்னிட்டு ஜாலோர் கமிலாங்கை பறக்கவிடும் கொண்டாட்ட தொடக்க விழாவில் டத்தோஸ்ரீ முகமது காலித் உரையாற்றினார். பணியிட வன்பகடி போக்குகளுக்கு சுகாதார அமைச்சு அறவே தையை காட்டாது. அந்த நெறியற்ற போக்குக்கு அதன் கழகங்களில் ஒருபோதும் இடமில்லை என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் திட்டவட்டமாக கூறினார். பணியிட வன்பகடி என்பது அமைப்பு ரீதியில் இடையூறை ஏற்படுத்தி நிறுவனத்தின் உயர் நெறியை பாழாக்கக்கூடியது, உத்வேகத்தை பலவீனப்படுத்தி குழு ஒத்துழைப்பை சீரழித்து விடக்கூடியது என அமைச்சர் எடுத்துரைத்தார். வன்பகடி ஏற்படுத்தும் தாக்கம் மிக கொடிது. சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு அது நேர்ந்தால் அவர்கள் மன அழுத்தத்துக்கு இலக்காவர் அல்லது புறக்கணிக்கப்படுவர். இதனால் நோயாளியை பேணும் பணி தரம் தாழ நேரிடும் என்றும் அவர் சுட்டினார். வன்பகடியில் ஈடுபடுவோர் எவராகினும் சுகாதார அமைச்சு தயை காட்டாது. உயர் அதிகாரியாய் இருந்தாலும் குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் பதவி விலக்கப்படுவார் என அவர் எச்சரித்தார். கடந்த முறை சுகாதார அமைச்சராக இருந்தபோது துறை தலைவர் ஒருவர் மீது அத்தகைய நடவடிக்கை எடுத்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். சுகாதார பணியாளர்களுக்கான வேலையிட வன்பகடி நிர்வாக வழிகாட்டியை வெளியிட்ட பின் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஊடகத்தாரிடம் பேசினார். கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்விக் கழகங்களில் பகடிவதையை கையாள அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் பரிந்துரைகளையும் அமைச்சு வரவேற்கிறது. கல்விக் கழகங்களில் பகடிவதை அற்ற பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவது அனைவரின் பொறுப்பாகும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் கூறினார். சமூக உளவியல் நிபுணர்களுக்கான ஆதரவு, ஆசிரியர்கள், பாதுகாவலர்களுக்கு பயிற்சிகள், பெற்றோருக்கு கல்வி மாதிரி, கல்வி கழகங்களில் கண்காணிப்பு, பகடிவதை தடுப்பு திட்டம் போன்ற அனைத்து பரிந்துரைகளையும் அரசு ஏற்கும். கல்வி கழகங்களில் பாதுகாப்பை மேம்படுத்த பாதுகாப்பு உருமாற்ற செயற்குழுவை தோற்றுவித்தல், மறைக்காணியை பொருத்துதல் போன்ற முயற்சிகளை அரசு எடுத்துள்ளதாக ஃபட்லினா சுட்டினார். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து உறைவிட பள்ளிகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்த. அத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறைவிட பள்ளிகளில் சிசிடிவி பொருத்த கல்வி அமைச்சு 30 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது. ஃபட்லினா அவரின் அதிகாரப்படியான ஃபேஸ்புக் பக்கத்தில் இவ்வாறு இடுகையிட்டுள்ளார். கோவில்கள், தமிழ் பள்ளிகள் சார் திட்டங்கள் செயலாக்கப்படுவதை கண்காணிக்கும் பொறுப்பு தொழில் முனைவோர் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய சமூக விவகாரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவருக்கு அளித்துள்ளார். கருவூல தலைமை செயலாளர் டத்தோ ஜோஹான் மஹமூத் மெரிக்கன் வாயிலாக இந்திய நலன்சார் விவகாரங்களை நிர்வகிக்க துணை அமைச்சரை பிரதமர் பணித்தார். அது குறித்த அதிகாரப்படியான கடிதத்தை தாம் பெற்றதாக அவர் கூறினார். பிரதமருடன் விரைவில் சந்திப்பு மேற்கொண்ட பின் அது குறித்து தாம் அறிவிக்கப் போவதாக டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தொழில்நுட்பங்கள் வளரும் வேளை மாணவரும் நுட்ப நீரோட்டத்திற்கு ஏற்ப பயணம் செய்ய வேண்டும். தொழில்நுட்பம் வழி கற்றல் கற்பித்தல் திறம்பட மேற்கொள்ளப்பட ஸ்லாங்கூர் PJS1 தமிழ் பள்ளிக்கு திறன் பலகைகள் வழங்கப்பட்டன. ஏறக்குறைய மாணாக்கர் 200 பேர் PJS1 தமிழ் பள்ளியில் பயில்கின்றனர். பல வசதிகளை கொண்டுள்ள அது தொழில்நுட்பத்திலும் மேம்பட்டு உயரவும் மாணவரின் கற்றல் திறனை மேம்படுத்தவும் என்று வகுப்பறையில் திறன் பலகை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்மார்ட் போர்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலையில் எழுந்து அது படுக்கிற வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனு ஸ்மார்ட் விஷயத்தை தான் நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் ஒர்க்லேருந்து அவங்களோட கல்வி என்னென்ன படிக்கிறாங்களோ எல்லாம் வந்து ஸ்மார்ட் புக்கு தான் வரப்போகுது. வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் புத்தகத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது.
எல்லாமே வந்து ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி ஸ்மார்ட் புக்லேயும் அப்படி தான் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திறன் பலகை உள்ளிட்ட வசதிகள் வகுப்பறைகளில் இருப்பதால் தங்களால் தொழில்நுட்பத்தை கைக்கொண்டு கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறவியலும் என மாணாக்கர் நம்புகின்றனர். ஸ்மார்ட் போர்ட் இருக்கனால ரொம்ப பயனாக இருக்கு. எதுக்குன்னா தொழில்நுட்பத்தை படிக்கலாம், படிப்பு விஷயமா ஜெனரல் நாலேஜ் நம்ம கற்றுக்கலாம், இந்த மாதிரி நிறையா இது கற்றுக்கலாம். ஸோ நம்ம புக்கில் படிக்க தவிர வேறு டீச்சர்ஸ் வந்து புக்கில் இல்லாத சொல்லி கொடுக்குறதுனால நம்ம வந்து யூடியூப், கூகுள் அந்த மாதிரி சர்ச் பண்ணி ஒன்றும் நல்லா படிக்கலாம். ChatGPT அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம டெக்னாலஜி பாய்க்கிறது வழி நம்மளுக்கு பாடம்லாம் நம்ம ஒயிட் போர்ட்டில் எழுதி பாய்க்கிறத தவிர இந்த ஸ்மார்ட் போர்ட்டில் பாய்ச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்காக, நம்மளுக்கு இன்னும் புக்கில் நம்ம செய்கிற பாடத்தை விட இதில் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் நல்லா படித்தோன்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்காக அந்த பாடம் எல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். கல்விக்கு நிறைய இதுக்கு பயன்படும். இப்போ நம்மளுக்கு பாட புத்தகங்கள், டெக்ஸ்ட் புக்லாம் இல்லைன்னா நம்ம ஸ்மார்ட் போர்ட்டை கூட பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி இப்போ பொதுநல ஜெனரல் நாலேஜ் அது பற்றி விஷயங்கள், வரலாறு, நிறைய விஷயங்கள் கூட கூகுள் என்ற அந்த ஆப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ணி கூட தேடிக்கலாம். நம்ம வந்து ஜட்ஜம் தெரியலன்னா ஆசிரியர் இல்லை நம்ம ஜட்ஜம் தெரியல நம்ம கற்றுக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் சயின்ஸு, இங்கிலீஷு, தமிழ் இந்த மாதிரி சப்ஜெக்டாக நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கற்றுனாக்கா நமக்குலாம் தெரியும், இதுதான் இந்த வேர்டு, இதுதான் இதுன்னு ஸோ நமக்கு தெரியும். மாணவருக்கும் ஆசிரியருக்கும் ஏதுவான கற்றல் கற்பித்தல் சூழலை ஏற்படுத்த திறன் பலகை பெரிதும் துணை புரியும் என பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினரும் நம்பிக்கை தெரிவித்தனர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சர் ரெடி ஆக்குறோம், அதான் முக்கியமான காரணம். கற்றல் கற்பித்தல் எல்லாமே வந்து இப்போ டீச்சர்ஸ் கூடமும் எல்லாம் புக்ஸ் எல்லாமே இதில் நம்ம அப்லோட் பண்ணி நம்ம டீச்சர்ஸ் ஒன்றுமே எடுத்துகிட்டு வர தேவையில்ல. ஸ்டூடெண்ட்ஸும் புக்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறனால கற்றல் கற்பித்தல் மிகவும் மிகவும் சுலபமாக இருக்கும். ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்டராக்டிவாக இருக்கும். யோகா, சிலம்பம், பரதம் ஆகிய கலைகளுடன் மாணாக்கர் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு வகுப்பும் நடத்தப்படுகிறது. தமிழ் பள்ளி மாணவர் பலர் அறிவியல், தொழில்நுட்பம், கல்வியில் முன்னேறி வரும் நிலையில் இதுபோன்ற வசதியை முழுமையாக நுகர பிள்ளைகளை அந்த தமிழ் பள்ளிக்கு அனுப்புமாறு பெற்றோருக்கு பள்ளி மேலாண்மை வேண்டுகோள் விடுத்தது. மைகாட் அட்டையை கொண்டிருக்கும் 2,20,00,000 மலேசிய குடிமக்கள் சாரா அடிப்படை உதவி நிதிக்கு தகுதி பெற்றிருப்பதை சரிபார்க்கலாம். இன்று தொடங்கி சாரா அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தின் வாயிலாக மக்கள் அதனை மேற்கொள்ளலாம் என நிதி அமைச்சு அறிவித்தது. https:/sara.gov.my என்ற அகப்பக்கத்தின் மூலம் தாங்கள் சாரா உதவி நிதிக்கு தகுதி பெற்றுள்ளனரா என்பதை மக்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். அதற்கு எந்த பதிவோ விண்ணப்பமோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய பதிவுத்துறை வாயிலாக மைகாட்டை கொண்டிருப்போரின் தரவுகள் சாரா அகப்பக்கத்தில் இயல்பாகவே ஈற்றைப்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் 18 வயதுக்கு மேற்பட்ட மலேசியர்கள் சாரா உதவி நிதிக்கு தகுதி பெறுவர். தக்காரின் மைகாட் அட்டையில் சாரா உதவி நிதி நேரடியாக சேர்ப்பிக்கப்படும் என்பதால் அது தொடர்பான போலி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என நிதி அமைச்சு அறிவுறுத்தியது. தேசிய தினத்தை ஒட்டி ஆகஸ்ட் 31ஆம் தேதி சாரா உதவி நிதிக்கு தகுதி பெற்ற எல்லோரின் மைகாட் அட்டையிலும் 100 ரிங்கிட் சேர்ப்பிக்கப்படும். இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் நாள் வரை மக்கள் அதனை பயன்படுத்தி பலனடையலாம். பயன்படுத்தாத தொகை ஆண்டிறுதியில் மீட்டுக் கொள்ளப்படும். மடானி அரசு திட்டங்கள் வாயிலாக வறுமையில் வாடுவோருக்கு கரம் நீட்ட அந்த நிதி பயன்படுத்தப்படும் என நிதி அமைச்சு குறிப்பிட்டது. பேரா ஹுத்தான் மலிந்தாங் பாகான் பாசேர் லாவோட் கிராமத்தில் வீடுகளும் உணவு கடைகளும் தீயில் அழிந்ததில் 25 குடும்பங்கள் பரிதவித்து வருகின்றன. அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியது பெட்ரோன். 2025 மலேசிய பேரவா பயண உலா வாயிலாக ஆர்டிஎம்முடன் இணைந்து அந்த நிறுவன சமூக கடப்பாட்டு திட்டத்தை பெட்ரோன் நிறைவேற்றியது. 2025 ஜிலாஜா அஸ்பிராசி மலேசியா திட்டத்தின் 8வது இடமாக அது அமைகிறது. 20,000 ரிங்கிட் மதிப்பில் பாதிக்கப்பட்டோருக்கு மின்சார பொருட்கள், வீட்டு தளவாடங்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் அங்குள்ளோரின் பிள்ளைகளின் பெயரில் PTPTN கணக்குகள் திறக்கப்பட்டன. தொடக்க நிதியாக 100 ரிங்கிட் அதில் செலுத்தப்பட்டதாக பெட்ரோன் மலேசியா வர்த்தக பிரிவு தலைவர் முகமது அஸ்ரி இப்ராஹிம் தெரிவித்தார்.
ஹுத்தான் மலிந்தாங் மீனவர்களை அதிகமாக கொண்ட பகுதியாகும். அங்குள்ள பெட்ரோன் எண்ணெய் நிலையங்களில் மானியத்துடன் கூடிய டீசல் வழங்கப்படுவதை அவர் சுட்டினார். நிறுவனத்தின் லாபத்தை மக்களுக்கு மீண்டும் வழங்கும் உன்னத பணியை பெட்ரோன் மேற்கொள்கிறது. அத்துடன் தீ விபத்து நேர்ந்தால் எவ்வாறு இயங்குவது என்பது பற்றியும் மக்களுக்கு எடுத்து காட்டப்பட்டதாக முகமது அஸ்ரி குறிப்பிட்டார். ஜலாஜா ஆஸ்பிராசி மலேசியா 2025 திட்டத்தை வெற்றியடைய செய்ய ஆர்டிஎம்முக்கு தோள் கொடுக்கும் முதன்மை ஆதரவாளர் பெட்ரோன் மலேசியாவுக்கும் துணை ஆதரவாளர்களான தேசிய தீவு மன்றம், ஹோட்டல் ஸ்ரீ மலேசியா, யூனிவர்சிட்டி மலேசியா பெர்லிஸ் ஆகியவற்றுக்கும் வியூக பங்காளியான PTPTN-க்கும் நன்றி நல்கிறோம். நாட்டில் ஆக கடைசியாக கோவிட்-19 தொற்றால் 2 உயிரிழந்துள்ளனர். கடந்த 16ஆம் தேதி வரை 41,814 பேர் அந்த கிருமி தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 83,018 பேர் கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்டதை சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லூகான் இஸ்மான் அவாங் சவுனி அவையில் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19ஆல் இவ்வாண்டின் 33ஆம் தொற்றியல் வாரம் வரை 2 மரணங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு அத்தொற்றால் 58 பேர் உயிரிழந்தனர். தொற்று பீடித்த பெரும்பாலானோர் தீவிர சிகிச்சை தேவைப்படாது குணமடைந்துள்ளனர். மாறிவரும் உலக சூழலால் கோவிட்-19இன் புதிய திரிபுகள் உருவாக்கியுள்ளன. ஆயினும் அந்த திரிபுகளால் மக்களுக்கு கடுமையான பாதிப்பு இல்லை. அதோடு நடப்பில் உள்ள தடுப்பூசிகளும் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்குகின்றன. மேலும் ஒரு காலத்தில் உயிர்கொல்லியாகவும் பெருந்தொற்றாகவும் அச்சுறுத்திய கோவிட்-19 இப்போது இன்ஃப்ளூவென்சா, சளிக்காய்ச்சல் மற்றும் பிற கிருமி பரவலுக்கு ஈடான சுவாச குழாய் தொற்று நோயாக பார்க்கப்படுகிறது. அதனுடன் இணைந்து இயல்பு வாழ்க்கையில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் தொற்றுக்கு எளிதில் இலக்காகும் தரப்பினர் எதிர்நோக்கும் ஆபத்தும் குறைவாக உள்ளது. அவையில் பெரு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் வினாவுக்கு டத்தோ லூகான் இஸ்மான் விடை பகன்றார். நீரிழிவு, உடல் பருமன் போன்ற தொற்றா நோய்களை ஒடுக்கும் முனைப்புகள் வலுப்படுத்தப்படும். அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்த சுகாதார அமைச்சு நிதி அமைச்சிடம் புதிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் அவற்றின் மீது கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். தொற்றா நோய்களின் ஆபத்தை குறைப்பது பற்றி 2ஆம் நிதி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களிடம் சுகாதார அமைச்சு சில கலந்துரையாடல்களை நடத்தியது. அதில் வழக்கமான அடிப்படை வரவு செலவு திட்டத்திற்கு அப்பால் சில கூடுதல் பரிந்துரைகளை அமைச்சு முன்வைத்துள்ளது. அந்த பரிந்துரைகளில் தொற்றா நோயை எதிர்க்கும் சில வலுவான புதிய முனைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வாரும் 2ஆம் நிதி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசானும் சிறப்பான முறையில் வரைந்து இயற்றுவதற்கு தாம் காத்திருப்பதாக டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். 2010 போட்டித்தன்மை சட்டம் திருத்தப்படுகிறது. அந்த பணி இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கும் நிலையில் இவ்வாண்டு இறுதியில் அந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ ஆர்மிசான் முகமது அலி அவையில் அதனை கோடி காட்டினார். கலப்படத்தை ஒடுக்கும் முயற்சியாக 2010 போட்டித்தன்மை சட்டம் திருத்தப்படுகிறது. ஆக்ககரமான பயனளிக்கக்கூடிய வர்த்தக போட்டித்தன்மையை அது ஏற்படுத்தும் என அமைச்சர் விவரித்தார். தொடர்பு பல்லூடகம், பொது வான் போக்குவரத்து, எரிஆற்றல் உட்பட எல்லா தொழில்துறைகளும் அந்த சட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படும். போட்டித்தன்மை சட்டத்தின் கீழ் எல்லா வகையான போட்டித்தன்மை விவகாரங்களையும் கண்காணிக்கும் வகையில் 13ஆம் மலேசிய திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனை முன்னிறுத்தி மலேசிய போட்டித்தன்மை ஆணையம் சட்டம் 712 திருத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அமைச்சு நிலையிலான 13ஆம் மலேசிய திட்டம் மீதான விவாதத்தை நிறைவு செய்து வைத்து டத்தோ ஆர்மிசான் பேசினார். மேலும் சில மக்களவை செய்திகள். கழிவு மேலாண்மை மற்றும் வளங்களின் பயன்பாட்டை மேம்படுத்த ஒற்றை நிறுவனத்தை அமைப்பது பற்றி ஆராயப்படும். திடக்கழிவுகள், மின்னணு கழிவுகள், கழிவுநீர் மற்றும் கதிர் இயக்க கழிவுகளை திறம்பட கையாளுவதற்கான வழிவகைகள் நுண்ணோக்கப்படும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். 13ஆம் மலேசிய திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முதன்மை வியூகங்களுள் ஒன்றாக அந்த முனைப்பு விளங்குகிறது.
எல்பிஜி திரவமய பெட்ரோலிய எரிவாயு தயாரிப்புகளுக்கு இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை அரசு செயல்படுத்தவில்லை. ஆதலால் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள் எல்பிஜிக்கு என நடப்பில் உள்ள உதவித்தொகையை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலேஹ் தெரிவித்தார். திரவமய பெட்ரோலிய எரிவாயுவுக்கான உதவித்தொகை தொடரப்படுவதால் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்கள், குறிப்பாக உணவுத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள், பொருள்களின் விலையை உயர்த்தக்கூடாது. இந்தியாவில் 30 நாட்கள் சிறையில் இருக்கும் உயர்மட்ட அரசியல்வாதிகளை பதவி நீக்கம் செய்யும் மசோதா, அத்தகையோரை இயல்பாகவே பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் சட்டவரைவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த சர்ச்சைக்குரிய சட்ட வரைவை மக்களவையில் தாக்கல் செய்தார். இந்திய அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கும் இந்த சட்ட வரைவு அரசியல் அமைப்பு பாதுகாப்புகளை நசுக்கும் முயற்சி என்றும் எதிர்க்கட்சிகளை முடக்க இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளன. இதனால் அவையில் அமளி ஏற்பட்டது. அண்மைய ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளை சார்ந்த அரசியல் தலைவர்கள் சிலர் குற்ற செயல் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டுள்ளனர். மதுபான அனுமதி ஒதுக்கீடு வழக்கில் சிறையில் இருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஊழல் வழக்கு தொடர்பில் சிறையில் இருந்த ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். மேற்கு ஆப்கானிஸ்தானில் பேருந்து விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 79ஆக அதிகரித்துள்ளது. ஈரானில் இருந்து அகதிகளை ஏற்றி வந்த அந்த பேருந்து ஒரு மோட்டார் சைக்கிளுடனும் லாரியுடனும் மோதி விபத்துக்குள்ளானது. கடந்த செவ்வாய்க்கிழமை ஹெராட் புரோவின்ஸ் குசாரா மாவட்டத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. அதில் பலியானவர்களில் 19 குழந்தைகள் என இடைக்கால உள்துறை அமைச்சின் பேச்சாளர் அப்துல் மாத்தின் கானி தெரிவித்தார். அத்துடன் அடையாளம் காண முடியாத அளவுக்கு பல உடல்கள் தீக்கிரையானதாக தலைமை மருத்துவர் முகமது ஜானான் மொகாடாஸ் கூறினார். ஆப்கானியர்களை ஏற்றியிருந்த அந்த பேருந்து ஈரானிலிருந்து காபூல் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்தது. உலகம் தொழில்நுட்ப மேம்பாட்டை நோக்கி அதிவேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நாடு 4ஆம் தொழிலியல் புரட்சியை நோக்கி பயணிக்கும் இவ்வேளையில் வரங்களை அள்ளித்தரும் இயற்கையையும் பாதுகாக்க முனைந்துள்ளனர் ப்ராஜெக்ட் செட்டி அணியினர். அவர்கள் செய்த வினோதம் என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். அழிந்து வரும் பாலூட்டிகளில் ஒன்று திமிங்கலங்கள். அதன் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக தொலை இயக்க பறக்கும் கருவியை உருவாக்கியுள்ளது செத்தி திட்ட அணி. டேப் அண்ட் கோ என அழைக்கப்படும் அந்த ட்ரோன் கடல் பகுதிகளுக்கு எளிதில் செல்லும் ஆற்றல் கொண்டது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் அண்மைய கொடையான தொலை இயக்க பறக்கும் கருவி கொண்டு செட்டி திட்ட அணி திமிங்கலங்களின் தரவுகளை சேகரிப்பதாக அதன் தலைவர் பேராசிரியர் டேவிட் குரூபர் தெரிவித்தார். அத்துடன் அந்த பாலூட்டிகளின் நடவடிக்கைகளை தூரத்தில் இருந்தே எந்த ஓர் இடையூறும் இன்றி கண்காணிக்க இயலும் என்றார் அவர். அதேவேளை அதன் மீது ஒரு இலக்கவியல் பட்டை இடப்படும் என்றார் டேவிட். புதியதாக உருவாக்கப்பட்ட ட்ரோன் வாயிலாக திமிங்கலங்களை கண்காணிப்பது எளிதாகிவிட்டதாக அவர் கூறினார்.
F1 கார் பந்தயத்தை தொடர்ந்து நடத்த அரசு உத்தேசிக்கவில்லை. அந்த பந்தயத்தை நடத்தும் செலவு ஆண்டுக்கு 30 கோடி ரிங்கிட்டுக்கும் கூடுதலாக இருப்பதை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ சுட்டினார். மேலும் பந்தய அட்டவணை இறுக்கமாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த தொகையை ஏனைய விளையாட்டுகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் என்றார் அவர். F1 கார் பந்தயத்தை நடத்த வேண்டும் என்றால் மலேசியா லிபர்டி மீடியா நிறுவனத்துடன் 3 to 5 ஆண்டுகள் வரையில் ஒப்பந்தம் செய்தாக வேண்டும். அந்த காலகட்டத்தில் பந்தயத்தை ஏற்று நடத்துவதற்கான உரிமை தொகை 150 கோடி ரிங்கிட்டை தொடலாம். மக்களவையில் சிபு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்கார் லிங் சாயி முன்வைத்த கேள்விக்கு இவ்வாறு விடையளித்தார் ஹனாயோ. மலேசிய இரத்த பந்தமுடைய அந்நிய வீரர்கள் தேசிய அணிக்கு விளையாடுவதில் தடை ஏதும் இல்லை. இருப்பினும் உள்ளூர்வாசிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என இளைஞர் விளையாட்டு துணை அமைச்சர் அடாம் அட்லி அப்துல் ஹலீம் வலியுறுத்தினார். தேசிய அணியில் இணைவதற்கு முன்னர் மலேசிய இரத்த பந்தமுடைய அந்நிய விளையாட்டாளர்கள் கடும் நிபந்தனைகளை கடக்க வேண்டியிருப்பதை துணை அமைச்சர் சுட்டினார். உள்துறை அமைச்சு உறுதி செய்த குடியுரிமை ஒப்புதலை பெறுவதும் அனைத்துலக மற்றும் தேசிய விளையாட்டுக் கழகங்கள் நிர்ணயித்திருக்கும் விதிகளை பின்பற்றுவதும் அவற்றில் அடங்கும். அவர்களின் வரவு தேசிய அணிகள் சிறப்பாக இயங்க உற்சாகம் அளித்திருப்பதை அடாம் அட்லி மறுக்கவில்லை. கடந்த ஜூன் 10 வியட்நாமிற்கு எதிரான AFC ஆசிய கிண்ண போட்டியில் மலேசியா 4-0 என வெற்றி பெற்றது. மலேசிய அணியில் இடம்பெற்ற ஆட்டக்காரர்களில் 3 மலேசிய இரத்த பந்தமுடைய அந்நிய வீரர்கள் ஆவர். அவையில் இந்திரா மகோதா உறுப்பினர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லா வினவிய மூல கேள்விக்கு அடாம் அட்லி இவ்வாறு விடை பகன்றார். சவுதி சூப்பர் கிண்ண போட்டியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் அல் நசர் அணியுடன் மோதவுள்ளது அல் அலி. முன்னதாக அரையிறுதியில் அவ்வணி அல் கட்சியாவை 5-1 என பந்தாடியது. ஆட்டம் தொடங்கிய 8வது நிமிடத்திலேயே அல் காட்சியாவுக்கான ஒரே ஆறுதல் கோலை புகுத்தினார் கேஸ்டன் அல்வாரெஸ். 4 நிமிடங்கள் கழித்து ஆசியாவின் நடப்பு வெற்றியாளருமான அல் அஹ்லி அதன் மத்திய திடல் வீரர் பிராங்க் கேசி மூலம் ஆட்டத்தை சமப்படுத்தியது. 28ஆம் நிமிடத்தில் அல் அஹ்லி அணிக்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதனை கோலாக்கினார் ஐவன் டோனி. 3 நிமிடங்கள் கழித்து அல் அலியை 3-1 என முன்னணி வகிக்க செய்தார் என்சோ மிலான். முற்பாதி ஆட்டம் நிறைவை தொடும் தருவாயில் பிராங்க் கெசி தமது அணிக்கு மேலும் ஒரு கோலை பெற்று தந்தார். முற்பாதி வரையில் அல் அஹ்லி 4-1 என முன்னணியில் இருந்தது. 61வது நிமிடத்தில் எதிரணி கேப்டன் நாச்சோ பெர்னாண்டஸ் செய்த தவற்றினால் அல் அலி 5வது கோலை பெற்றது. அல் அலியும் அல் நசரும் மோதும் இறுதி ஆட்டம் நாளை மறுநாள் இரவு 8 மணிக்கு தொடங்கும். ஞானக்குரல் மூல நிலமிசை 3 நிலத்தினில் ஆல மருந்துன் சிவம். உயிரின் ஆதாரமாக விளங்கும் குண்டலினி சக்தி ஆழ்ந்த தியான நிலையை அடைந்து பரவொளியுடன் கலக்கும் போது அங்கு நீலகண்டனாகிய சிவன் தோன்றுவார் என ஆன்ம யோகத்தை இயம்புகிறார் அவ்வை பெருமாட்டி. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.